வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 7 இந்தியாஸ் கல்ச்சுரல் ரூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அதில் வந்துட்டு வேதிக் ஸ்கூல்ஸ் அதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து புத்திசம் பற்றி பார்க்க போகிறோம். Other school of thought also emerged which did not accept the authority of Vedas and development their own system. One of them is Buddhism. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ஸ்கூல் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேதாஸ் அத்தாரிட்டி சொன்ன அந்த கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்செப்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு புத்திசம். About two and a half millennium ago, a young princess named Siddhartha Gautama was born in Lumbini in Nepal. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 millennium years ago, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2500 years ago வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிரின்சஸ், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா கௌதமா லும்பினியில் வந்து பிறக்கிறாரு. அது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்க லும்பினியில் 2500 years ago வந்துட்டு அவர் வந்து பிறக்கிறாரு. டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் தே யூஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் கம் அப் வித் வைட்லி டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஆஸ் ரிகார்ட் ஆஸ் த ப்ரீஷியஸ் இயர் ஆஃப் ஹிஸ் பர்த். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்காலர்ஸும் அவங்க டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் டிபெண்டிங் அந்த சோர்ஸஸ் அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸஸ் வந்து வச்சு ஸ்காலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்லி டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவருடைய பர்த்துக்கு முன்னாடி. நம்ம 4th சாப்டர்லேயே பார்த்தோம் அவருடைய பர்த் எப்போன்னு பார்த்தீங்கன்னா BCE 560 தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன் எனி கேஸ் இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆன் டு அவர் ஸ்டோரி ஹியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. As the story goes in, Siddhartha Gautama grew up living in protected life in the palace. ஸோ கௌதமாவோடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேம் வந்துட்டு சித்தார்த்தா கௌதமா. அவர் எந்த பிளேஸில் வந்து க்ரோ ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேலஸில், ப்ரொடெக்டடான பேலஸில் தான் வந்துட்டு வளர்றாரு. One day at the age of 29, he asked to be driven through the city in a chariot and for the first time in his life came across an old man, a sick man and a dead body. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய 29th ஏஜில் வந்துட்டு அவரே வந்து அந்த சேரியட் குதிரை வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி அவர் போகும்போது ஃபஸ்ட் டைமாக அவர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் எதெல்லாம் கிராஸ் பண்ணுறாருனா அண்ட் ஓல்டு மேன் ஒரு ஓல்டு மேனையும் அண்ட் சிக் மேன் ஒரு சிக்கான பர்சனையும் அண்ட் ஏ டெட் பாடி இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஹீ ஆல்சோ saw an ascetic who appeared to be happy and at peace. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன வந்து பார்க்குறாருனா ஒரு அசெட்டிக் துறவியம் வந்து பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்காருன்னா ஹாப்பி அண்ட் அட் பீஸ். அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறது, பீஸாகவும் இருக்கிறது வந்து நோட் பண்ணுறாரு. ஃபாலோடு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சித்தார்த்தா டிசைடட் டு கிவ் அப் ஹிஸ் பேலஸ் லைஃப் லீவிங் பிஹைண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா என்ன பண்ணுறாருனா டிசைட் பண்ணுறாரு பேலஸோடைய லைஃப் அவருடைய ஒய்ஃப் அண்ட் சன் எல்லாத்தையும் விட்டு லீவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ட்ராவலிங் ஆன் ஃபுட் ஆஸ் அன் ascetic meeting another ascetics and scholars, he searched for the root of cause of suffering in human life. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா டிசைட் பண்ணிவிட்டு ஆன் ஃபுட் நடந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறவியாக வந்து அசெட்டிக்காக வந்து போகிறாரு. மீட்டிங் அண்ட் அனதர் அசெட்டிக் இன்னொரு துறவியும் வந்து மீட் பண்ணுறாரு. ஸ்காலர்ஸை வந்து மீட் பண்ணிவிட்டு ஹீ என்ன சர்ச் பண்ணுறாருனா ரூட் காஸ் ஆன் சஃபரிங் இன் ஹியூமன் லைஃப்பில் எது வந்து சஃபரிங் வந்து காஸ் பண்ணதோ அதோடைய ரூட் என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாரு. எல்லாருக்கூடையும் டிஸ்கஸும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் மெடிடேட்டிங் ஃபார் மெனி டேஸ் அண்டர் எ பீப்புள் ட்ரீ அட் போத் கயா he attained the enlightenment. He realized that the Advaita, that is ignorance and attachment are the sources of human suffering and convinced a method to remove these two causes. ஸோ மெனி டேஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருனா
புத் கயாவில், பீகாரில் இருக்க புத் கயாவில் இருக்க ஒரு பீப்புள் ட்ரீக்கு அடியில், அதாவது அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து நிறைய நாள் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறாரு. அந்த மாதிரி மெடிடேஷனுக்கு பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹி அட்டைன் த என்லைட்மெண்ட்னா ஞானம் வந்து கிடைக்குது. ஹி அட்டைன் என்லைட்மெண்ட், ஒரு ஞானம் வந்து கிடைக்குது. அப்போ அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, அத்வைதா, தட் இஸ் இக்னோரன்ஸ், அறியாமையும் அட்டாச்மெண்ட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் சஃபரிங்ஸ்க்கான ரூட் காசஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 ரூட் காசஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி வெளில வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சித்தார்த்தா தென் பிகேம் நோன் ஆஸ் த புத்தா. சித்தார்த்தரை வந்துட்டு பின்னாடி எப்படி வந்து நமக்கு தெரியும்னா புத்தாவா வந்து தான் தெரியும். விச் மீன்ஸ் த என்லைட்டட் ஆர் அவேக்கண்ட். இதோடைய மீனிங், புத்தாவோடைய மீனிங் என்னென்னா என்லைட்டட், ஞானம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவேக்கண்ட், விழித்திரு அப்படின்ற மாதிரி அதோடைய மீனிங் சொல்கிறாங்க. The Buddha started teaching what he had realized, including the idea of ahimsa, which is generally translated non-violence but originally means non-hurting or non-injuring. ஸோ புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரியலைசேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங்காக வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. என்னென்னா அஹிம்சா, அது வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சாவுடைய மீனிங் என்னென்னா நான் வயலன்ஸ், அதாவது வன்முறை எதுவும் இருக்கக்கூடாது. அது என்னென்னா மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, இன்ஜுரி பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்கும் வந்து டீச் பண்ணவும் செய்கிறாரு. ஹீ ஆல்சோ இன்சிஸ்டட் ஆன் எ சின்சியர் இன்னர் டிசிப்ளின். இவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வந்து டீச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டிசிப்ளினை வந்து ரொம்ப சின்சியராகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதாவது வந்துட்டு அகத்தூய்மை, நம்ம உள்ள வந்துட்டு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. த ஃபாலோவிங் சேயிங் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் சிம்பிளி. ஸோ அவர் எப்படி வந்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, நாட் பை வாட்டர் இஸ் மேட் பியூர், நாட் பை வாட்டர் இஸ் ஒன் மேட் பியூர், த்ரூ மெனி பீப்புள் மே பாத் இன், but one is pure in the whom truth and dharma resides. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மட்டும் நம்ம குளிக்கிறது வந்து உண்மையான பாத்திங் வந்து கிடையாது. ரிவர்லலாம் போயிட்டு நம்ம குளிக்கிறதுலாம் வந்து உண்மையான பாத்திங் வந்து கிடையாது. வாட்டரை வச்சு நம்மளை வந்து வாஷ் பண்ணி பியூராக்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்மளை வந்து எப்படி வந்து பியூராக்க முடியும்னா ட்ரூத் அண்ட் தர்மா தான் வந்து நம்மளை வந்து உண்மையாக பியூராக வச்சுருக்கோம் சொல்லி சொல்கிறாரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கான்குவயரிங் ஒன் செல்ஃப் இஸ் கிரேட்டர் தென் த கான்குவயரிங் த thousands ஆஃப் மென் ஆன் த பேட்டில் ஃபீல்டு a thousands ஆஃப் டைம்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கான்குவயரிங்னா வெற்றி பெறுறது. ஸோ thousands ஆஃப் மென்னு பேட்டில் ஃபீல்டில் thousands ஆஃப் டைம் வந்து வெற்றி பெறதை விட கான்குவயரிங் ஒன் செல்ஃப் இஸ் கிரேட்டர், நம்மளை நாமே அதாவது நம்மளை நாமளே வந்துட்டு வெற்றி, அதாவது நம்மளை நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்மளை வெற்றி பெறது, நம்மளை வெல்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்னு சொல்கிறாரு. 1000 பேரை 1000 முறை போர்க்களத்தில் தோற்கடிக்கிறத விட நம்மளை நாமளே வந்து வெற்றி பெறுறது தான் வந்துட்டு பெட்டர்னு சொல்லி சொல்கிறாரு. புத்தா ஃபவுண்டட் த சங்கா, a community of bhikshus or monks who decided themselves participating and spreading his teaching. புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சங்கா வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு, சங்கம் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஆஃப் பிக்ஷூஸும் அதே மாதிரி மாங்ஸ் எல்லாமே வந்துருக்காங்க. பிக்ஷூஸ்னால் யாருன்னா நன்ஸ், ஃபீமேல் மாங்ஸ் தான் வந்துட்டு பிக்ஷூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹூ டிசைடட், ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஹிஸ் டீச்சிங், அவருடைய டீச்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. His influence on India and indeed the whole of Asia was enormous as well. We will discover later. It is still participle today. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்தியாவில் இருந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் ஏஷியா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீச்சிங்ஸை வந்துட்டு வேர்ல்டு வைடாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண, ஏஷியா ஃபுல்லாக, ஏஷியன் காண்டினென்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம். Jainism is another important school of thought that became widespread at the same time, although it is the root or said to be a much more ancient. ஸோ இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெயினிசம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிகேம் வைட் ஸ்ப்ரெட், நிறைய ஸ்ப்ரெட்டாக இருந்தது அதே டைமில். இதோடைய ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோர் ஏன்ஷியண்ட்டாக வந்து இருக்குது.
Just like Siddhartha Gautama, Princess Vardhamana was born in the royal family in early 6th century BCE. His birthplace was near the city of Vaishali in the modern day of Bihar. ஸோ புத்தரை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்தா கௌதமரே போல் வந்து வர்தமானான்றவரும் ஒரு பிரின்சஸ், ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பிரின்சஸ் தான். இவருடைய பர்த் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6th century BCEல இருந்திருக்கு. இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா வைஷாலியில் வந்து பிறந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குன்னா மாடர்ன் டேயில் வந்துட்டு அது பீகாரில் வந்து இருக்குது. At age of 30 he decided to leave his home and go in search of spiritual knowledge. ஸோ அவருடைய 30th ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஹோமை விட்டு லீவ் பண்ணிவிட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து சர்ச் பண்ணி போகிறாங்க. He practiced an ascetic discipline and after 12 years achieved infinitive knowledge and supreme wisdom. He became known as the Mahavira or great hero and started preaching what he had realized. அதாவது வந்து இவருடைய 30th ஏஜில் வீட்டை விட்டு வெளில வராங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டிக் ஒரு துறவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 12 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ் நாலேஜ் வந்து அவருக்கு கிடைக்குது, அளவில்லாத ஞானம் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் சுப்ரீம் விஸ்டமும் வந்து கிடைக்குது. இவர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னவா வந்து எல்லாராலுக்கும் தெரியப்பட்டார்னு பார்த்திங்கன்னா மகாவீரன் சொல்லி இவரை சொன்னால் இவரை தெரியும், அப்படின்லாம் கிரேட் ஹீரோன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரீச்சிங்னா பிரசங்கம், உபதேசம் வந்து பண்ணுறாரு. வாட் ஹீ ஹேட் ரியலைஸ்ட், அவர் என்ன ரியலைஸ் பண்ணாரோ அது எல்லாருக்கும் வந்துட்டு டீச் வந்து பண்ணுறாரு. ஜெயின் டீச்சிங் இன்க்ளூட் அஹிம்சா, அனிகந்தவாடா அண்ட் த அப்ரிக்ராஹ. These ideas shared to large extent with Buddhism and Vedic school of thought are central to Indian culture. ஸோ இவங்களுடைய டீச்சிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஹிம்சா, அகந்தவாடா அண்ட் அப்ரிக்ரஹா அப்படின்ற ஐடியாஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இது என்னென்னா புத்திசமும் வேதிக் ஸ்கூல் ஆஃப் தாட்டும் வந்து அதோடைய லார்ஜ் எக்ஸ்டென்ஷன் இன் சென்ட்ரல் டு இந்தியன் கல்ச்சரில் வந்து இதுவும் வந்து ஒரு மையமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. புத்திசம் அண்ட் வேதிக் ஸ்கூல் இதோடைய லார்ஜ் எக்ஸ்டென்ஷனாகவும் இந்தியாவுடைய கல்ச்சரலில் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் சென்ட்ரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் மே பி இல்லுஸ்ட்ரேட்டட் பை ஹிஸ் சேயிங் ஆஃப் மகாவீரர். ஸோ மகாவீரர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிரீத் எக்ஸிஸ்டன்ஸ் லிவிங் செட்டன்ட் கிரியேச்சர் ஷுட் நாட் பி ஸ்லைன், not treated with violence, nor abuse, nor torment, not divine away. ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ரீத்திங், எல்லாமே வந்து ப்ரீத் பண்ணுறோம். லிவிங், அதாவது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கணும், லிவிங்கில் இருக்கணும், உயிரோடு வந்து இருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் வந்து பண்ணக்கூடாது, நான் வயலன்ஸ் பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக தன்மையற்றதாகவும் வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Let us define that last two in simple term. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக 2 termஸில் வந்து சொல்கிறாங்க. அனிகந்தவாடா மீன்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன். இதோடைய அனிகந்தவாடானா என்னென்னா நாட் ஜஸ்ட் ஒன், இது வந்து ஒரே ஆஸ்பெக்ட், நாட் ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட், ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது. ஆர் பெர்ஸ்பெக்டிவ், ஒரே ஒரு கண்ணோட்டம் கிடையாது. இட் இஸ் த ட்ரூத் ஹேஸ் மெனி ஆஸ்பெக்ட் அட் கேனாட் பி ஃபுல்லி டிஸ்கிரைப் பை அண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூத்துக்கு வந்துட்டு மெனி ஆஸ்பெக்ட் வரும். இதில் வந்து ட்ரூத்தாக உண்மையாக சொல்ல போனோன்னா மெனி ஆஸ்பெக்ட் வந்து இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது, இன் எ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரூத்தை வந்துட்டு மெனி ஆஸ்பெக்ட் இருக்கலாம், அதை வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்ரிக்ஹ அப்படின்னா என்னென்னா நான் பொசிஷன்ஸ், உடைமை, நம்மளே வந்து எல்லாத்தையும் வச்சுக்கணுன்றது, அதை வந்துட்டு வச்சுக்கணுன்றது இல்லை. நான் positions, limiting oneself to what is truly necessary in life. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் அண்ட் அட்வைஸ் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் பொசிஷன், உடைமைகளை வந்து நாமளே வச்சுக்கணுன்றது வந்து டிட்டாச்மெண்ட், வெளியிலேருந்து வரணும். லிமிட்டிங் ஒன் செல்ஃப், ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உண்மையாகவே ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொருட்களை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும், நமக்கு தேவையானதை மட்டும்தான் வச்சுக்கணும், பொருட்கள் மேலே ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. Jainism also insists on the interconnectedness and
interdependence of all creatures. ஜெயினிசம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது இன்டர் கனெக்டட்னஸ், ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு, இன்டர் டிபெண்ட்டாக இருக்குது, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஃப்ரம் ஹியூமன்ஸ் டு இன்விசிபிள் ஆர்கானிசம், ஹியூமனில் இருந்து இன்விசிபிள் ஆர்கானிசம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் டிபெண்ட்டாகவும் இன்டர் கனெக்டடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ சப்போர்ட் டு ஈச் அதர் அண்ட் கேனாட் லீவ் வித்தவுட் ஒன் அனதர். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று சப்போர்ட் பண்ணிக்குது, அதே மாதிரி ஒன்று இல்லாமல் இன்னொன்று வந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஸ்டடிங் த நேச்சர் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா ஹாவ் அகைன் அண்ட் அகைன் கன்ஃபர்ம் திஸ் டீப் ட்ரூத். சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபன்னாவோடைய ஸ்டடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரூத்தை தான் வந்து டீப்பாக வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. Both Buddhism and Jainism monks and sometimes nuns too began traveling across the land and spread their respective teaching far and wide. So Buddhism, Jainism இருக்க monks, nuns எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த லேண்ட் நிறைய இடத்துங்களுக்கு போயிட்டு அவங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் வந்து வைட் ஸ்ப்ரெட் வந்து பண்ணுறாங்க. சம் ஆஃப் தெம் கிரியேட்டட் நியூ monasteries in faraway places while other lead ascetic live in caves cut in the rocks. ஸோ இந்த மாதிரி அவங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தே கிரியேட்டட் த மொனாஸ்டரிஸ், அங்கே வந்து மடங்களை வந்துட்டு ஃபாராவே பிளேசஸில் வந்து மடங்கள் மொனாஸ்டரிஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேவ்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராக்கை வந்து கட் பண்ணிவிட்டு கேவ் கட்டிங்கில் ராக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கேவ்ஸ்லேயே வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஃபைண்டிங் ஹாவ் ரிலேட்டட் மெனி ட்ரேசஸ் ஆஃப் த மொனாஸ்டரிஸ், சம்டைம்ஸ் ஈவன் த நேம் ஆஃப் மாங்ஸ் ஹூ லிவ் இன் த ராக் கட் கேவ்ஸ் அண்ட் ஸ்லெப்ட் ஆன் த ஸ்டோன் பெட். ஸோ ஆர்கியாலஜிஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. மொனாஸ்டரிஸ் அவங்க வந்து மேக் பண்ணியிருக்கிறதான ட்ரேஸ் எல்லாமே அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ராக் கட் கேவ்ஸில் இருக்க மாங்ஸோடைய நேம்ஸ், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோன் பெட்டில் வந்துட்டு ஸ்லீப் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் இருக்க எல்லோரா ராக்கில் தான் வந்து இது பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th to 10th century CE காமன் ஏராவில் வந்து இதை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. There were yet other school of thought at the time. For example, one of them known as the Charvaka school believed that the material world of this only things that exist, therefore there can be no life after death. ஸோ இன்னும் நிறைய ஸ்கூல்ஸும் வந்து தாட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸும் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சார்வாகான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டெத்துக்கு அப்புறம் வந்து லைஃப் இல்லைன்றதை வந்துட்டு சொல்கிறாங்க. திஸ் ஸ்கூல் டஸ் நாட் சீம் டு ஹாவ் பீன் கெயின்ட் மச் பாப்புலர் அண்ட் டிஸப்பியர் வித் த டைம். இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு பாப்புலர் வந்து ஆகலை, நாட் மச் பாப்புலர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதே டைமில் வந்து டிஸப்பியரும் ஆயிருக்கு. வி மென்ஷன் இட் டு ஷோ தட் there was a wide diversity of intellectual and spiritual belief system. People were free to choose what suited them. ஸோ இது அதே டைமில் வந்து டிஸப்பியர் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வைட் டைவர்சிட்டி, இன்டெலெக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் வந்துட்டு என்ன நம்புகிறாங்கன்னா வைட் டைவர்சிட்டி, நிறைய டைவர்சிட்டி வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சூட்டபிளானது வந்து சூஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி பீப்புள் வந்து சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. Although the Vedic, Buddhism and Jainism school had important differences, they also shared some common concept such as dharma, karma, rebirth, the search for at the end to suffering and ignorance, and many important values. This is the trunk of the tree we started in this chapter. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேதிக், புத்திசம், ஜெயினிசம் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே காமனாக என்ன கான்செப்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தர்மா, கர்மா, ரீபர்த் இந்த மாதிரி காமன் கான்செப்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அட் த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சஃபரிங் அண்ட் இக்னோரன்ஸ் இது எல்லாமே அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ் இது எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணுறது சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது காமன் ட்ரீ ட்ரங்க் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸும் ரூட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே தர்மா கர்மா ரீபத் இது எல்லாத்தையும் வந்துட்டு காமனாக சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. தான் வந்து சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.